Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி 24 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஆல் இந்தியா கோட்டால எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். மீதி இருக்கக்கூடிய 12 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு என்ன ரேங்க் வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டா 15% ரிசர்வேஷன்ல சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். MCC ஆல் இந்தியா கோட்டா அப்ளிகேஷன் இனிமே தான் சீக்கிரம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகல நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் இது வந்து முன்னாடி ராஜா முத்தையாவா இருந்துச்சு. இப்போ இது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா மாறிடுச்சு. ஓப்பனுக்கு 17,596 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசிக்கு 17,844 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 28,305 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,36,699 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,59,902 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு 20,708, ஓபிசிக்கு 18,575, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 27,445, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,32,253, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,66,750 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. மார்க் இந்த வருஷம் இந்த ரேங்க்குக்கு நேராக ஆல் இண்டியா கோட்டா ஜென்ரல் ரேங்க் நேராக என்ன மார்க் இருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்கள் சேஃப்னு அர்த்தம். இந்த மார்க் பார்க்க தேவையில்லை. ஓகே, அடுத்து திண்டுக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு 16,193 வரைக்கும் போன வருஷம் ரேங்க். இந்த ரேங்க் ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசிக்கு 16,400, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 28,804, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,37,466, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,53,315 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. கள்ளக்குறிச்சியில் ஓப்பன் மெரிட் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,552 ரேங்க்கு, ஓபிசிக்கு 18,735 ரேங்க்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 26,687 ரேங்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,32,880 ரேங்க்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,66,383 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சதுங்க. கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பனுக்கு 16,561 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசிக்கு 16,846 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 28,622 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,37,624 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் இந்த வருஷமும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,66,025 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்குங்க. நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் மெரிட்க்கு 19,420 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு 19,775, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 28,698, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,28,452, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,66,849 ரேங்க் வரைக்கும் ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிது. நாமக்கல்ல ஓப்பனுக்கு 14,829, ஓபிசிக்கு 16,725, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 28,586, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,32,918, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,55,825 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சதுங்க. நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் மெரிட்க்கு 19,360, ஓபிசிக்கு 16,840, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 24,734, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,32,860, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,61,008 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. அடுத்து ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் மெரிட்க்கு 17,839 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 18,435 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 28,691 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,32,459 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,65,208 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சதுங்க. திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஓப்பனுக்கு 22,481 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசிக்கு 17,215 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 26,777 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,20,072 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,62,896 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சதுங்க. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் ஓப்பனுக்கு 22,531 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசிக்கு 13,720 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 27,647 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,30,514 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1,53,945 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சதுங்க. அடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர் ஓப்பனுக்கு 15,764 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஓபிசிக்கு 17,143 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 28,477 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,33,013 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,57,701 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. ஸோ இதுதான் 36
அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட் ஆஃப் ரேங்க் 2024 இருந்தது. 2025லும் அதே ரேங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ எய்ம்ஸில் 2024 நியூ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரவுண்டு 1க்கு அப்புறம் வேக்கன்சி வரல. எய்ம்ஸ் நியூ டெல்லியில் ஜென்ரலுக்கு 47வது ரேங்க், ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க். ஓபிசிக்கு 186வது ரேங்க், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 214வது ரேங்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 647வது ரேங்க், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1150வது ரேங்க் வரைக்குமே சீட் கிடச்சிது. எய்ம்ஸ் ஜோத்பூரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 374வது ரேங்க், ஓபிசிக்கு 695வது ரேங்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 805வது ரேங்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4912வது ரேங்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10281வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிதுங்க. ஸோ இது போல் மற்ற எய்ம்ஸ்க்கு அடுத்த பார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யார் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.